வருகிற மகாதேவகி. நம்மளுக்கு என்னதான் கையே வரலனாலும் என்ன நம்பி 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக போட்டே ஆகணும் அப்படின்னு வந்திருக்கேன். வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா பேராஷூட்டை கிழிச்சிட்டு கீழே இறங்கி கை கேட்டின பாம்பு மந்திரக்கால போட்டு அதே நொடியில கண்ணில் மாட்டின இனிமையும் போட்டுட்டேன். அவனை போட்ட சந்தோஷத்துல என் காலு தரையில படல. இப்ப என்ன அடிச்ச புறம்போக்குக்கு நேரம் சரியில்லை. முதல்ல பதுங்கலாம், அதுக்கப்புறம் பாயலான்னு சொல்லிட்டு குளோவால் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்தா ஒரேடியா போயிட்டான். இந்த சபிக்கப்பட்ட இடத்துல நிறைய சனியம் பிடிச்சவனுங்க வருவானுங்க தெரிஞ்சுதான் அது பின்னாடி உக்காந்தேன். ஹல்பாய்ஸ்ல போறவன் எப்படியோ கண்டுபிடிச்சு நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். முக்கால்வாசி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இறக்குறானுங்க. ஒருத்தனை அடிக்கும் போது பின்னாடி வந்து அடிக்கிறது. அவன் என்ன அடிச்சதுல ஆவியா போயிடுவேன்னு பார்த்தா ஃபுட்பால் கிரவுண்ட்ல இறக்கிட்டானுங்க. பேட்டில் கிரவுண்ட்லயே செதற விடுவோம், ஃபுட்பால் கிரவுண்ட்ல சும்மாவா விடுவோம். ரவுண்டு ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அவன் காம்பவுண்டு பின்னாடி நின்னுட்டு என்ன பண்றான்னு தெரியல. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம வித்தைய காட்ட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்தேன். அவனுக்கும் அதே மாரி ஆர்வம் ஆயிடுச்சு, அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெளியே போயிட்டு வரேன் இல்லையா, இந்த சைடு வந்துட்டான். இந்த காம்பவுண்டுக்கு என்ன புடுங்குறான்னு பாக்கலாம். கவர் எடுத்து என் கதையை முடிக்கிறான்னு பாக்குறான். அவன் தொப்பியை எப்படி பறக்க விடுறான்னு மட்டும் இப்ப பாருங்க. வெளியே வாடா நாயேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன் ஒரு ஷாட்.